வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். நாடளாவிய ரீதியில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாகியுள்ளது. இன்றைய தினம் ஆரம்பமாகிய இப்பரீட்சை எதிர்வரும் 20ஆம் திகதி வரை 2312 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளது. இம்முறை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு 3,32,183 பரீட்சார்த்திகள் தோற்றும் நிலையில் வடக்கு மாகாணத்தில் இருந்து 17,212 மாணவர்கள் தோற்றுகின்றனர். எனவே பரீட்சைக்கு மாணவர்கள் ஆர்வத்துடன் செல்வதை இவ்வாறு அவதானிக்க முடிந்தது. இயற்கை பேரிடர்கள் குறைத்து நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்களா விரிகுடாவை சுற்றியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியே இதற்கு காரணம். இன்றைய தினத்திற்குள் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி நாட்டின் வடமேற்கு திசையில் நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் சில தினங்களுக்கு நாட்டின் பல பகுதிகளில் காற்றுடன் கூடிய பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மன்னாரில் இருந்து காங்கேசன்துறை, திருகோணமலை, அம்பாறை முதல் அம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் மறு அறிவித்தல் வரை கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் கடல்சார் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் அப்பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளில் 150 மில்லிமீட்டரிலும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாகவும் மணிக்கு 40 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்வரும் சில நாட்களுக்கு தொடரலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை அனர்த்த அபாயம் ஏற்பட்டால் 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி அறியப்படுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள தண்ணி முறிப்பு குளத்தின் அணைக்கட்டு உடைப்பெடுக்காத வகையில் அதனை பாதுகாக்கும் முன்னாயத்த ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. தண்ணி முறிப்பு குளத்தின் அணைக்கட்டு உள்பக்கமாக சில இடங்களில் அரிப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து அணைக்கட்டு குளத்தை பாதுகாப்பதற்காக தற்காலிகமாக மண்மூடைகள் போடப்பட்டு பாதுகாப்பு வேலி அமைக்கும் வேலை திட்டத்தை நீர்ப்பாசன திணைக்களத்தினர் ராணுவத்தினரோடு இணைந்து பாதுகாக்கும் நடவடிக்கையினை முன்னெடுத்து வருகின்றனர். தண்ணி முறிப்பு குளமானது 21 அடி வரை நீரை சேமிக்க கூடியதாக இருக்கின்ற நிலையில் தற்போது 14.6 அடி வரை நீர்மட்டம் உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசு கடன் முகாமைத்துவ சட்டத்தை இன்று முதல் அமுல்படுத்தி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு கடன் முகாமைத்துவ சட்டம் மூலம் கடந்த ஜூன் மாதம் 7ஆம் திகதி திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அரசு சார்பில் கடன் பெறுதல், கடன் வழங்குதல் மற்றும் பொது கடன் வழங்குதல், கடன் முகாமைத்துவ அலுவலகம் அமைத்தல் ஆகிய பணிகள் இச்சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகில் 38 நாடுகளில் விடுதலை புலிகள் அமைப்பு என்றும் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கில் பிரபல்யம் அடைவதற்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். பொலன்னறுவையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கியுள்ளதை முழுமையாக வரவேற்கின்றோம். தெற்கு அரசியல் கட்சிக்கு வடக்கு மக்கள் ஆதரவு அளித்துள்ளமை சிறந்த அரசியல் மாற்றமாகும். தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கு எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க எளிமையானவர், நாடாளுமன்றத்துக்கு எளிமையான முறையில் வருகை தந்தார் என்று தற்போது ஜனாதிபதியின் புகழ் பாடுகிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் தனது வீட்டில் இருந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றார். எளிமையான முறையில் நாடாளுமன்றத்துக்கு சென்றார். இறுதியில் நேர்ந்தது என்னவென்பதை மக்கள் அறிவார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணிகளை விடுவிக்கவும் ராணுவ முகாம்களையும் பாதுகாப்பு தடுப்புகளை அகற்றவும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. உலகில் 38 நாடுகளில் விடுதலை புலிகள் மீதான தடை இன்றும் அமுலில் உள்ளது என்பதை அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரபல்யம் அடைவதற்காக தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய அம்சங்களை பலவீனப்படுத்துவதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பாரிய இழப்புகளுக்கு மத்தியில் தான் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார்.
ஆந்திராவில் இருந்து தஞ்சாவூர் வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்த முயன்ற மூவரை தஞ்சாவூர் போலீசார் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்துள்ளனர். இதன்போது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 படகுகளும் 330 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே முடச்சிக்காடு என்ற இடத்தில் கொள்கலன் லொரிக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு தொகை கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் லொரியின் உரிமையாளர் அண்ணாதுரை, லொரியின் சாரதி உட்பட மூவர் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அண்ணாதுரைக்கு சொந்தமான லொரி, கார் மற்றும் போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்துவதற்காக வைத்திருந்த 3 ஃபைபர் படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறையில் இருக்கும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்த இருப்பதாக கூறி பாதுகாப்பு காரணங்களுக்காக பாகிஸ்தானின் பல இடங்களில் மொபைல் மற்றும் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது 150க்கும் மேற்பட்ட கிரிமினல் வழக்குகள் இருப்பதால் ஓராண்டுக்கும் மேலாக அவர் சிறையில் உள்ளார். ஆனால் அவருக்கும் அவரது பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சிக்கும் மக்களிடையே இப்போதும் ஆதரவு உள்ளது. அவர் மீது அரசியல் காரணங்களுக்காக வழக்குகள் போடப்பட்டதாக அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். இம்ரான்கான் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் நேரடி போராட்டங்கள் மூலம் அவரை விடுவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அரசு தலைநகர் இஸ்லாமாபாத் நகருக்குள் போராட்டக்காரர்கள் நுழைவதை தடுக்க எல்லையில் கொள்கலன்களை வைத்து மூடியுள்ளனர். மேலும் முக்கிய சாலைகளை துண்டித்து பிடிஐ கட்சி வலுவாக உள்ள பஞ்சாப் மற்றும் ஹைபர் பக்துன்குவா மாகாணங்களுடன் நகரை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலைகளையும் மூடியுள்ளனர். இந்த நிலையில் மொபைல் மற்றும் இணைய சேவைகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக பல இடங்களில் துண்டிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அரசு உள்துறை அமைச்சகமும் தமது எக்ஸ் தளத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவின் ஜித்தாவில் நடைபெறும் 2025 இந்தியன் பிரீமியர் லீக் மெகா ஏலத்தின் முதல் நாளில் இலங்கை நட்சத்திரங்களான வனிந்து ஹசரங்க மற்றும் மகேஷ் தீக்ஷண ஆகியோரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஏலத்தில் வாங்கியுள்ளது. 2 சுழற்பந்து வீச்சாளர்களும் 2 கோடி இந்திய ரூபாய் அடிப்படை விலையுடன் ஏலத்தில் நுழைந்தனர். ஏலத்தில் வனிந்து ஹசரங்கவை 5.25 கோடி இந்திய ரூபாவுக்கும் மகேஷ் தீக்ஷண 4.40 கோடி இந்திய ரூபாவுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வாங்கியுள்ளது. இதன்படி நேற்றைய ஏலத்தில் மகேஷ் தீக்ஷண மற்றும் வனிந்து ஹசரங்க ஆகியோர் மட்டுமே இலங்கை வீரர்களாக இடம்பெற்ற இதேவேளை மீதமுள்ள வீரர்கள் ஏலத்தின் 2ஆம் நாளான இன்று ஏலத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயம் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.
இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.